வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மணலூர் கிராமத்துல இவங்க பேர் மோகன். இவங்களுக்கு வந்து டிபின்னு சொல்லி ஒரு வியாதி வந்திருக்கு. அது வந்து அவங்களால சரி பண்ண முடியல. ஜிஹெச்ல போய் பார்த்தாக்கா நிறைய மாத்திரை கொடுக்குறாங்க. உடம்பெல்லாம் கொப்பளமா வந்து மூச்சு திணறல் வந்து கிட்னி வலிக்குதுங்கிறதுனால பிரைவேட்ல பாக்குறாங்க. பிரைவேட்ல பாக்குறதுனால செலவாகுது. நீங்க கேட்கலாம், நீ உதவி பண்ணலாமேன்னு. நான் அவ்வளவு வசதிலாம் இல்ல, எனக்கு வருமானம் தான், நானே பார்த்துருவேன், உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல நீங்க கடவுளை மாறுங்க. இவங்க வந்து பிரைவேட்ல திருவாரூர்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பாக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது செலவாகுதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த ட்ரீட்மெண்ட் உதவியை கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நீங்க செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, அவங்க மனைவியும் பிள்ளையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டிபின்ற ஒரு வியாதி வந்ததுனால விட்டுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இவங்க நல்லா சம்பாரிச்சாங்க. நீடூர் கேட்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்தாங்க. அவங்க பையனை வாங்கி எல்லாத்தையும் செலவு பண்ணாரு. ஆனா இப்ப இந்த வியாதி வந்ததுனால நமக்கு பரவிடுன்னு சொல்லி வீட்டு திண்ணையில தான் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. டிபி வந்தவங்களுக்கு ரொம்ப சிவியரா இருந்துச்சு. அவங்களுக்கு பழைய சாதத்தை கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல, கொசுபத்தியில ஃபேன் இல்லாம வெளில தான் கிடந்தாங்க. இப்ப அவங்க ஒரு நாள் உள்ள வந்ததுக்கோசரம் உள்ள வந்துட்டான் இவன், நமக்கு நோயை பரப்பிடுவான்னு சொல்லிட்டு பிள்ளையும் அம்மாவும் ஓடி போயிட்டாங்க. இவங்க மனைவி பிள்ளையும் ஓடிட்டாங்க. நீங்க வந்து கடவுளை மாதிரி அவங்க மருத்துவ உதவிக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மாசம் அவங்க ஒரு ஆளுக்கு சாப்பாட்டு உதவி பண்ணுங்க. சரிங்களா? ஒரு காய்கறி மல்லிகை ஜாமான் வாங்குறதுக்கு மிஞ்சி போனா ஒரு ஒரு ஆளுக்கு என்ன ஒரு 1000 ரூபா 700 800 ஆகுமா, ஒரு 500 ஆகுமா, உங்களால முடிஞ்ச உதவியை அவங்க சாப்பாட்டு செலவு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த வியாதி வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 2 வருஷமா இருக்கு. உங்க பொண்டாட்டி பிள்ளை எப்போ ஓடினாங்க? 1.5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் தனியா தான் இருந்து சாப்பிட்டா. சரி மக்களே, கண்டிப்பா உதவி பண்ணீங்க நம்புறேன். அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களை காப்பாற்றணும். கொஞ்சம் மருந்து மாத்திரை சாப்பிட்டா இன்னும் கொஞ்ச நாள் நீங்க உயிரோட இருப்பீங்க. இல்லைன்னா சீக்கிரமா உங்களுக்கு வந்து மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சீரியஸா இருக்கு, உடம்பு வந்து ரொம்ப சிவியரா இருக்கு வியாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீங்க உதவி பண்ணுவீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோல ஒரு நம்பர் ஒன்று போடுறேன், அதுதான் ஜிபே நம்பர். கண்டிப்பா அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணலாம். இல்லைன்னா கால் பண்ணி நீங்க பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட நீங்க உதவி செய்யலாம். ரெண்டாவது, நீங்க கொடுக்குற ₹1 இருந்தாலும் இவங்க கையில கொடுக்கும்போது நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பா காமிச்சிருவேன். இந்த கவுசி என்னைக்கும் முதுகுல குத்த மாட்டேன், நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். என்னை நம்பி உங்களுக்கு உதவி செய்யுங்க.